கோளரம்மையுடனாய திருவைகுந்த காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம். ஈசன் அருள் இச்சை அறிவு இயற்றல் இன்பம் இலயமொடு போகம் அதிகாரமாகி தேசுருவம் அருவுருவம் உருவமாகி தேவியுமாய் தேசமொடு செல்வமாகி பேசரிய உயிரையெல்லாம் பெற்று நோக்கி பெரும்போகம் அவையளித்து பிறப்பினையும் ஒழித்திட்டு ஆசகலம் அடியர் உளத்து அப்பனுடன் இருக்கும் அன்னை அருள்பாதம் மலர் சென்னி வைப்பாம். இது சிவஞான சித்தியாரில் அம்பாளுடைய துதி. இது அம்பாளுடைய சொரூப நிலையை இதில் அருள் செய்கிறார். ஈசன் அருள். அம்பாள்னா யாருன்னா பெருமானுடைய அருள். எல்லாத்துக்கும் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய கருணையை தான் அம்பாள்னு சொல்கிறது. அது உருவம் எடுத்துகிட்டு வரப்ப அம்பாள் போல் வருது. ஆனால் அம்பாளுக்கு உள்ளபடியே உருவமே கிடையாது. அம்பாள் ஒரு அந்த சக்தி தான், பெருமானுடைய அருள் தான். அது பெருமானுடைய கருணை. அருள்னா கருணைன்னு அர்த்தம். பெரிய கருணை. அந்த ஈசனுடைய அருள் ஆன அம்பாள் பெருமானுக்கு என்னென்னவெல்லாம் இருக்கா, எப்படி தொழில் பெறுறா. இச்சை அதான் ஞானாசக்திங்கிறது. அறிவு இயற்றல் இன்பம். இச்சைங்கிறது இச்சாசக்தி. அறிவுங்கிறது ஞானசக்தி. இயற்றல்ங்கிறது கிரியாசக்தி. 3 சக்தியுமா இருக்குது. இன்பம் பெருமானிடத்தே சிவானந்தமாக இருக்கக்கூடியதும் உயிர்களுக்கு அதை அருளக்கூடியதுமா இருக்குது. இலயமோடு போகம் அதிகாரமாகி, இலயம்னா நாதம் விந்து முதலாய ரூபம். போகங்கிறது சதாசிவ ரூபம். அதுக்கு கீழே உள்ள அதிகார மூர்த்திகளாக அம்பாள் தான் இருக்குது. ஏன்னா சாமிக்கு உருவம் கிடையாது. அப்படி உருவமாக தோன்றி நிற்கிறது யாருன்னா அது அம்பாள் தான். தேசுருவம் அப்படின்னா அருவத்தை சொல்கிறாரு. அருவுருவம் உருவமாகி, பெருமானுக்கு அருவம் உருவம் அருவுருவம்னு உண்டு. ஆனால் இந்த 3மே உண்மையிலே பெருமான் இல்லை. சாமி அப்படி கீழே இறங்கி உயிர்களின் பொருட்டு, ஏன்னா உயிர்கள் சிற்றறிவு கொண்டது, அதுக்கு அது அறிவுக்கு எட்டணுங்கிறதுக்காக சாமி இப்படி வராரு. ஆனால் உள்ளபடியே சாமி அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, அருவுருவமும் இல்லை. இதெல்லாம் யார் அப்படி இருக்கான்னா, அப்படி நம்ம கண்ணுக்கு நடராஜா தெரிகிறாரு, சோமாஸ்கந்தமூர்த்தி தெரிகிறாரு, சிவலிங்கம் தெரியுதுன்னா அது உள்ள பெருமான் இருக்கார். அந்த சிவலிங்கமாக யார் இருக்குன்னா அம்பாள் தான் இருக்குது. அந்த உருவம் சோமாஸ்கந்தர் சாமி. ஏன்னா சோமாஸ்கந்தரோட உருவம் அம்பாள். நடராஜா சாமி. அந்த நடராஜாவோட உருவம் அம்பாள் தான். அது உள்ள உயிராக சாமி இருக்கார். உருவம் அம்பாள். அதனால் பெருமானுக்கு தானே ஒரு உருவம் கிடையாது. அது உருவம் போல் காட்டுறது அம்பாளை தான். அதனால் அருவங்கிறது சாமியோட ஒரு உருவம். அதனால் தேசுருவம். அந்த தேசுருவம் தேச மிக்கன்னு சொல்கிறார், பெருமை மிக்க அருவம். அருவுருவம் லிங்கமாகவும் இருக்குது. உருவமாகி பல பல ரூபங்கள். ஹரியர்த்தமூர்த்தி, அர்த்தநாரி, அதுபோல் காலசம்காரமூர்த்தி எல்லாம் இருக்குல்ல. அதுபோல் இது மட்டும் இல்லாமல் அம்பாள் சாமிக்கு பக்கத்துலேயே இப்போ நடராஜா இருக்காருன்னா சிவகாமி அம்பாள் பக்கத்துலேயே இருக்குது. காலசம்காரமூர்த்தினா பாலாம்பிகையாக பக்கத்துலேயே இருக்குது. அரியர்த்தமூர்த்தினாலும் அம்பாள் கூடவே இருக்கும். தேவியுமாய் அந்தந்த மூர்த்திக்கு உள்ள தேவியாகவும் அம்பாளே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னமும் அம்பாள் விரியுது. தேசமோடு எல்லா தேசமாகவும் அம்பாள் இருக்கக்கூடியது. செல்வமாகி இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் அம்பாள் தான். பேசரிய உயிரெல்லாம் பெற்று நோக்கி, நம்மளால் வாக்கு கெட்டாதபடி இந்த உயிர்களுக்கெல்லாம்
ஒரு உருவத்தை தந்து, ஏன்னா உயிர்களை சாமி படைக்கலை. உயிர்கள் ஒரு பரம பவித்திரமான எந்த ஒரு குற்றமே இல்லாத வினைக்கு கட்டுப்படாத சாமிக்கிட்டேருந்து, துன்பமே இல்லாத சாமிக்கிட்டேருந்து துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவித்து கீழான புத்தி கொண்ட சோம்பேறி முதலாய இயல்பான கீழ்குணங்களை கொண்ட உயிர் வெளிப்படாது. அதனால் சாமிக்கிட்டேருந்து உயிர் வரல. உயிர் அனாதி. இந்த முப்பொருள் உண்மைங்கிறாங்களே சைவ சித்தாந்தத்தில். பதி பசு பாசம், அதுபோல் பசுக்கள் அனாதி. அது பதிக்கிட்டேருந்து ஒருபோதும் வரவில்லை. அப்புறம் அம்பாள் எப்படி இதை படைத்தாள்னா, அந்த வினைகளால் அந்த மாயாகாரியமான உடம்பை கொடுக்குது, வினையை கூட்டுது உயிர்களுக்கு. எல்லாமே அம்பாளோட செயலை தான். அப்போ அம்பாள் தான் உலகத்தை படைக்கிறதா அதுதான் பேசறிய உயிரெல்லாம் பெற்று நோக்கி, அதுக்கு அம்பாள் கூடவே வந்து பார்த்து கொண்டே இருக்குது, அதை செய்ய வைக்கிறது. அதான் பெற்று நோக்கிங்கிறாரு. பெரும் போகம் அவை அளித்து துன்பத்தெல்லாம் கொடுக்குது. உலகத்தில் யாருக்கும் ஒரு நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுன்னா அது யாருன்னா அம்பாள் தான். அது குற்றமும் அம்பாள் தான். குணங்கள் நீ குணங்களும் அம்பாள் தான். நல்லதும் அம்பாள் தான், கெட்டதும் அம்பாள் தான். அதுபோல் எல்லாமும் அம்பாளாக தான் இருக்குது. இந்த உயிர்களுக்கு நன்மையும் தீமையும் வகுத்து அருளுது. அப்புறம் அதிபக்குவமான உயிர்களுக்கு பிறப்பினையும் ஒழித்துட்டு இந்த பவசாகரத்துலேருந்து அந்த உயிர்களை காப்பாற்றுது அம்பாள். இந்த அம்பாளோட திருவடிகளை சரணடைந்தவர்களுக்கு. இப்படிப்பட்ட அம்பாள் எங்கே இருக்குது? இத்தனையும் செய்யக்கூடிய அம்பாள் எங்கே இருக்குதுன்னு அதை சொல்கிறார். ஆசகலமும் அடியார் உள்ளத்து அப்பனுடன் இருக்கும் அன்னை. குற்றங்கள்லாம் நீங்க பெற்ற, எல்லாம் பெருமானுடைய அருள்ங்கிறத உணர்ந்த, பெருமானே பரபிரம்மங்கிறத உணர்ந்த அடியார்களுடைய உள்ளத்தில் பெருமானோடு இருக்கக்கூடிய அந்த அம்பாளோட திருவடிகளை, அந்த அம்பாளோடைய பூ போன்ற திருவடிகளை என்னோட தலையில் நான் வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அருளி செய்யப்பட்டிருக்கிறது.